SmileTrips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். நீங்கள் 10,000லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டூர் பேக்கேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்கள்கிட்ட சேஃப் அண்ட் செக்யூராக டூர் கொண்டு போய் உங்களை கொண்டு வந்து சேர்த்துவாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இப்போ வந்து மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 25 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷாப்லேருந்து அதோட ரெண்ட்லேருந்து ஸ்டாஃப் சேலரிலேருந்து மொத்தம் அந்த பிளேஸ்லேருந்து எல்லாத்தையுமே A to Z வந்து உங்களுக்கு கவர் பண்ணி உங்கள் ஃப்ரான்ச்சைஸ் செட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் வந்து ஸ்மைலி ட்ரிப்ஸ் வந்து உருவாக்கி தருது. இந்த மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் வந்து ஓப்பன் பண்ணலாம். அதற்கும் வந்து ஸ்மைலி ட்ரிப்ஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஏற்படுத்தி தருது. ஸோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னாலும் சரி, ஃப்ரான்ச்சைஸ் நல்லபடியாக அடுத்த லெவல் பிஸ்னஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, தாராளமாக ஸ்மைலி ட்ரிப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃபை மேம்படுத்துங்க. நிபவ் லிஃப்ட்ஸ் வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் லிஃப்ட் ஏர் ட்ரிவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறங்காட்டிக்கு கன்வென்ஷனல் பவர் கன்சம்ஷனை விட கம்மியாக தான் வந்து பவர் கன்சியூம் பண்ணும். இந்த லிஃப்ட்டை நீங்கள் சிங்கிள் ஃபேஸில் கூட வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி 24 to 48 ஹவர்ஸில் கட்டின வீடோ இல்லை கட்டப்போகிற வீடோ பில்டிங்கோ ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். இது மட்டும் இல்லைங்க, இந்த லிஃப்ட்டுக்கு மொத்த அமௌண்ட் கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. 39,999 அப்படிங்கிற ஈஸி இஎம்ஐ மூலமாக இந்த லிஃப்ட்டை வந்து ஈஸியாக உங்களுக்கு ஆக்கலாம். உங்கள் வீட்டுக்கு வந்து டக்குன்னு 24 to 48 ஹவர்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏஐ டெக்னாலஜிலாம் இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடு கட்டுறீங்க அப்படின்னாலே நிபவ் லிஃப்ட்ஸை வந்து யோசிங்க. உங்களோட வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போங்க. புஷ்பா 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 ஒரு காலத்தில் புஷ்பா புருஷ ஃபேமஸாக இருந்தார். இப்போ புஷ்பாவே ஃபேமஸாக இருக்கார். ஐ மீன் அண்ணா சூரிய அண்ணன். ஸோ என்ன சொல்கிறதுங்க, ஒரு மாதிரி மென்டல் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் அந்த படம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபா இந்த அட்வான்ஸ் டிக்கெட் சேல்ஸ்லேயே ஆயிருக்கு. யாருங்க அவர் இந்த அல்லு அர்ஜுன்? மனித பிறவியே இல்லை போல். ஒரு மாதிரி அப்படியே நார்மலாக நடிச்சிக்கிட்டு இருந்த அப்படி ஒரு ஹைக்கு ஒரு புஷ்பா அதுலேருந்து அப்படி வந்து அடித்து தூக்கி இன்றைக்கி 1000 கோடி அசால்ட்டாக பண்ணி தள்ளிட்டு போயிடும் போல். படம் பார்த்தேன், காலைல தான் பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பிடிச்சது, பிடிக்காமல் இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயங்கள் வந்து சொல்லிடலாம். நம்ம என்னென்னா, படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுகுமார் தான் ரொம்ப பிடிச்சார். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக கூட இருக்குது. நிறைய பேருக்கு ஆக்சுவலாக பிடிக்கல. பின்னாடி சீட்டில் கூட நண்பருக்கு வந்தார். அவங்களுக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெகுலராக இருக்குது அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் கேட்டர் பண்ணும்போது ஈஸியாக ஒரு 4 கோடி பேர் இந்த படத்தை பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 10 கோடி பேர் கூட பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய படம் அப்படிங்கிறப்போ எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கேட்டர் பண்ணணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்காரு. அங்கே தான் சுகுமார் நிற்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு சின்ன ஒரு கிளாமரு, நம்ம ஊர் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு கிளிகிழப்பா பார்த்துல நம்ம ஆளு அந்த காலத்தில் சிலுக்கு படமா போய் பார்ப்போம்டா அப்படின்ட்டு போன ஆளுங்க நம்ம குரூப்பில் நிறைய பல்லு போன பார்ட்டிக்கு இருக்குதுங்க. ஸோ இதான் கலை யதார்த்தம் இதுதான். ஸோ அப்படிங்கிறப்ப லைட்டாக அங்கங்கே அந்த ஹிண்ட் ஆஃப் கிளாமர் வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மூலமாக வச்சுட்டு, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அழகாக ஒரு விஷயத்தை மிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா சம்சாரம் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு வச்சுருக்காரு. இது வந்து எப்படின்னா பல பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சொல்லப்போனால் அந்த அம்மா தான் பிரச்சனைக்கே காரணமாக இருப்பாங்க. அந்த அம்மா வந்து ஒரு சிங்கிள் ஃபோட்டோ கேட்பாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அந்த சிங்கிள் ஃபோட்டோ கிடைக்காதது தான் இந்த படமே, அவ்வளோதானே பார்த்துங்களேன். ஸோ அதுக்காட்டிக்கு இதுக்கு வந்து சம்சாரம் ஒரு மின்சாரம்னு கூட அந்த படத்துக்கு பேர் வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டை எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கார். ஒரு இடத்துல மாசும் இருக்குது, ஒரு கண்டென்ட் தேடுறவங்களுக்கும் விஷயங்கள் உள்ள வச்சுருக்கு. அப்படி அது வந்து ஃபகத் ஃபாசில் மூலமாக வந்துடுது. ஃபகத் ஃபாசில் உங்களுக்கு தெரியும். ஐயோ வேறங்க அதனால் அப்படியே நடிப்பாகவே மாறிட்டானுங்க. ஒரு மாறி பண்ணுறானுங்க. அதாவது அந்த ஸ்விம்மிங் பூல் சீன் ஒன்று இருக்குது, அது ஒன்றுமே கிடையாது. இவர் ஒரு மாஸ் பண்ணிகிட்டு இருப்பார். தூரத்துலேருந்து தலைவன் நடந்து தான் வருவான். அது ஒரு கண்ணில் தான் ஒன்று பண்ணுவான். நீங்கள் அதை பார்த்தா உங்களால் சிரிப்பு அடக்கவே முடியாது. எப்படி தான் அந்த மனுஷன் அதான், ஆனால் வில்லன்னு நமக்கு ஃபீல் ஆகும். அது எப்படி அதை மேனேஜ் பண்ணுற எப்படி நடிக்கிறாரு, அது கடவுளுக்கு தான் தெரியும். ஃபகத்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்ஸ் சைல்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி கிஃப்டட்னு நினைக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ரோலை வந்து எடுத்து பண்ணியிருக்காரு. இது அது மட்டும் கிடையாதுங்க, எல்லாருமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை கடத்துகிற கேரக்டர் ஒன்று வருது செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா, அல்லு அர்ஜுனோட மீட்டருக்கு இவன் என்ன வேணால் பண்ணுவான்டா அந்த மீட்டரில் போய் ஒன்று நடிச்சிருக்காரு அந்த பையன். எங்கள் அப்பா என்ன ஆக்டிங். ஸோ அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மாஸ் எலிமெண்ட்ஸில் பார்ட் பை பார்ட் சில ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் அந்த கோயிலில் ஒரு மேட்ரு ஒன்று பண்ணுவாருங்க. அது ஆக்ஷனும் சரி, ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுவோம் அப்படி கொரியோகிராஃபியெல்லாம் வேறங்க. அது
புது டேஸ்ட்டுங்க. அப்படி அந்த புதுசாக ஒன்று கொண்டு வர்றாங்க சுகுமார் வந்து, புதுசாக ஒன்று கொண்டு வர அப்படி. அது எப்படி பண்ணாருன்னு தெரியல. அந்த இடம் எல்லாம் செம்ம. அந்த செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது, மென்டல் மாஸ் ஃபைட்டுங்க. மாஸ் தான், ஆனால் நீங்கள் நம்பிடுவீங்க. அந்த அந்த என்னென்னா ரோப் கட்டி இழுக்கிறது வேறு, ஆனால் எதுக்கு ரோப் கட்டி இழுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் எதை வேணால் நம்புவோம். இப்போ க்ரௌச்சிங் டைகர், ஹிடன் ட்ராகன் பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டே தான் இருப்பாங்க, ஆனால் நம்புவாங்க. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே அந்த செகண்ட் ஆஃப் ஃபைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயம் உள்ளே வச்சு, இவனை அடிச்சு கொல்லணும்டா, அவன் குத்தி எடுத்தானா கரெக்டா அப்படின்னு நம்ப வச்சு சுகுமார் ஒன்று பண்ணியிருப்பார். அதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிற சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அவர் வந்து அடிஷ்னல் பேக்ரவுண்ட் போட்டிருக்காங்க, பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் தான் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் வாசிச்சிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். பிரிச்சு எடுத்துகிட்டு அப்படி. அதுவும் சில பார்ட்ஸ் எல்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 16 நாளில் செஞ்சுருக்காருங்க இதை. அப்போ யோசிச்சுங்க. ஆனால் அந்த 16 நாளில் ஒரு வேலை, ஒரு சின்ன ஒரு ருத்ரதாண்டவம் மாதிரி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு பிஜிஎம்மோடு ஒன்று வரும். ஆனால் வேறு லீகில் கொண்டு போய் விட்ருக்கு அப்படி பிஜிஎம்மு. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அடித்து தூக்கி வேறு லெவல் கொண்டு போய்ப்பார். எனக்கு தெரிஞ்சு சாம் சிஎஸ்க்கு இதுக்கப்புறம் தெலுங்கில் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ சின்சியரான ஒர்க்கை வந்து சாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சினிமட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் வேல்யூ கொட்டியிருக்காங்க ஆட்களை. எல்லா பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் 200 பேர் நிற்கிறாங்க. அந்த இவரோட மச்சான ஒருத்தர் வருவார், அவரெலாம் என்ன ரோலுங்க, சிம்பிள் ரோல், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக எலிவேட் பண்ணுவார். அல்லு அர்ஜுன் வந்து பியூட்டிஃபுல்லாக அப்படி எலிவேட் பண்ணி ஒரு மாதிரி செட் பண்ணுவார். அதாங்க இந்த படம் ஒரு கேஎஸ் ரவிக்குமார், லோகேஷ் கனகராஜ் கூட சேர்ந்தால் என்ன பண்ணுவாங்க, அதுதாங்க இந்த படம். அது எப்படி மிக்ஸ் பண்ணாருன்னு சுகுமார் தெரில. அது ஒரு மாதிரி கலவையாக குழப்பி அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது நான் திருப்பி சொல்கிறேன், உங்களுக்கு நெகட்டிவ் என்ன மேட்டர் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெவலப் இந்த ஃபிலிம் மேக்கிங், இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதற்கான ஒரு கோர்ஸுங்க ப்ராப்பராக வந்து நடத்துகிறாங்க. ஒரு 25 லெசன் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வீடியோ லெசன்ஸாக சப்டைட்டில்ஸோடு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி கார்த்திக் சுப்பராஜ் சார் வந்து டைரக்ஷனோட எல்லா ஆஸ்பெக்ட்டுமே, ரைட்டிங்லேருந்து, ஸ்க்ரீன் பிளேலேருந்து, டைலாக் டெலிவரிலேருந்து எல்லா ஆஸ்பெக்ட்டுமே உங்களுக்கு சொல்லித்தராரு. நீங்கள் ஒன்ஸ் அந்த கோர்ஸை முடிச்சிங்கன்னா ஃபிலிம் மேக்கிங் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்ச அந்த ஃபீல் வந்து வந்துடும். ஸோ ஒரு மாதிரி வந்து சினிமா ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து தாராளமாக எடுத்து படிங்க. பிரசாந்த் 50 அப்படின்னு கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஆஃபரும் வந்து இவங்க வந்து தராங்க. ஃபிலிம் மேக்கிங்கை ப்ராப்பராக கற்றுக்க வேண்டிய இடம். ஏன்னா இவங்க லோகேஷ் கனகராஜ் கூட கொலாபரேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம், எல்சியூ ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய பொருட்செலவில். அப்படின்னா எவ்வளோ சின்சியராக வந்து அவங்க அந்த கோர்ஸ்க்கு இருப்பாங்கன்னு யோசிச்சுங்க. பெஸ்ட் கோர்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். ஸோ தாராளமாக லெவலப்போட அந்த கோர்ஸை, கார்த்திக் சுப்பராஜோட லெசன்ஸை படிங்க. கண்டிப்பாக அடுத்த லெவல் போங்க. சரி, ஓகே, இதை விளம்பரம் சொல்லிட்டேன்னா இப்போ என்ன நெகட்டிவ், என்ன பிரச்சனை இந்த படத்தில் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ராஷ்மிகா மந்தனோட ஆக்டிங் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ஒன்று ஹோல்டு பண்ணி அந்த குடும்பத்துக்கு ஒரு டயலாக் ஒன்று பேசணும். அந்த இடத்துல பயங்கரமாக ஷைன் ஆகிறாங்க. அது மாதிரி டான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து மேஞ்சிட்றாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ரீலீலாவுடைய டான்ஸும் தான் ஒரு மாதிரி நம்ம வந்து ரப்பர் பந்து மாதிரி இருக்குது. இப்படி போகுது, ஆடு பாம்பே அப்படி. அந்த பழைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் டான்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அப்படியே தலையெல்லாம் வளைச்சி பார்த்தீங்கன்னா தலை வந்து இந்த பக்கம் கால் கடியில் வரும். இது எப்படா அது டே, இது என்ன ரப்பராடா, நம்மளால் குனியவே முடியலையாடா அப்படின்ட்டு. அந்த மீட்டரில் ஸ்ரீலீலாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணி பிரித்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சரியா, என்ன படத்தில் என்ன பிரச்சனை என்னென்னா, விஎஃப்எக்ஸ்லாம் என்னங்க ஒரு ஹெலிகாப்டர் விஎக்ஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் சரியாக பண்ணலாம்ல தலைவா. க்ரீன் ஸ்க்ரீன் அங்கங்கே அப்பட்டமாக அந்த டிஐ விஎஃப்எக்ஸ் ப்ளஸ் டிஐ தான் விஎஃப்எக்ஸ். அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிருக்குது. அதெல்லாம் ஹெலிகாப்டரில் வந்து கட்ட பொம்மை ஹெலிகாப்டர் மாதிரி, அப்போ 100 ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்டன்னு வந்து உள்ளெல்லாம் இறங்குறப்போ வந்து பார்த்தா நம்ம சிரிப்பாவது ஹெலிகாப்டரா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருக்காங்க, ஜப்பானில் நடக்கிற ஃபைட்டுன்னு. அதுக்கே நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்ப தப்பு இல்லையா? இவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்கிற படம் ஜாப்பனீஸையே கூப்பிட்டு வர முடியாதா என்ன? ஒரு 20 பேர் தங்க. சரி, இங்கே லோக்கலில் தான் எடுக்கிறீங்க, ஜப்பான்னு சொல்லி எங்களை நம்ப வைக்கிறீங்க. ஜாப்பனீஸ் ஒரு 20 பேர்த்து கூப்பிட்டு வந்து ஹா அப்படின்னா கூட ஒரு அத்தன்டிசிட்டி கிடைக்கும்ல. அங்கெல்லாம் மிஸ்ஸிங்கு. அதே மாதிரி அங்கங்கே பேட்சாக அந்த விஎஃப்எக்ஸ் விஷயங்கள் வந்து மிஸ்ஸிங்கு. பாட்டு வந்து என்னென்னா, கிளாமர் நல்லா இருந்தது, பட் சிலங்களாம் ரொம்ப ஓவர் டூவான கிளாமர். எஸ்பெஷலாக வந்து ராஷ்மிகா மந்தனுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டூவான கிளாமர் இருந்தது. அது ரொம்ப தப்பு. ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படத்துக்கு பர்டிகுலராக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதே என்னென்னா, பெண்களை போற்றுங்கள், சம்சாரம் சொல்கிறதே கேளுங்கள், சம்சாரம் வந்து கால் தலைமையில் வச்சாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரே பெண் போற்ற படமாக தான் இருக்குது. அப்போ அந்த படத்தில் இதை வைக்கக்கூடாது இல்லையா? வேறு படத்தில் வச்சா கூட ஓகே, அந்த படத்தில் வைக்கக்கூடாது இல்லை? ரொம்ப ரிவீலிங்காக தேவையில்லைல்ல அந்த ஐட்டம் சாங்ஸ் எல்லாம். ஸோ அது ஒரு மாதிரி கிரிஞ்சாக ஒரு மாதிரி தப்பாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன்.
அதே மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது எவனுமே நல்லவன் இல்லை, எல்லாமே அயோக்கியம். இவன் புஷ்பா அயோக்கியன், அவன் ஒரு கடத்தல்காரன், அவன் பன்வர் சிங் செகாவத் அவன் ஒரு அயோக்கியன், ஒரு சைக்கோ அப்படின்ட்டு ஒரு ஒரு குட்னஸே இல்லை படத்தில். ஓகே, அல்லு அர்ஜுன் எல்லாம் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு அல்லு அர்ஜுன் வந்து ஓகே ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கல்விக்கு கொடுக்குறாரு, என்ன ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் வாங்குறாங்களா, என்ன கோல் பர்பஸ் என்ன அப்படின்னா அவன் ஜஸ்ட் ஒரு தாதா, அவன் அவ்வளோதான். ஸோ அது இது பண்ணல. அதே மாதிரி அசால்ட்டாக 2000 டன் செம்மரக்கட்டைகள் கடத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த டீஃபாரஸ்டேஷன் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது. மரங்கள் வளர்கிறது செம்மரக்கட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தங்கத்துக்கு சமங்க. அது வந்து காடுகளை பாதுகாத்து இன்றைக்கி மலைச்சரிவெல்லாம் அவ்வளவு நடக்குது இன்றைக்கி இதெல்லாம். ஸோ அதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு படம் பண்ணுறதுங்கிறது அது ரொம்ப பயமாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம இந்த பூமியில் வாழ்கிற மனுஷனை வந்து பயமாக இருக்குது. ஸோ அதை வந்து அது ஏதோ ஒத்துக்க முடியல, மனசு வந்து ஒத்துக்க முடியல அப்படின்னு வந்து சொல்கிறேங்க. படம் லென்த் வைஸ் கொஞ்சம் லென்த்தாக தான் தெரியுதுங்க. அங்கங்கே ஈஸியாக ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டே அப்படின்ட்டு ஒரு மேட்ரு இருக்குது. ஆனாலும் இறுதியாக உங்களுக்கு என்ன சரி, உங்களுக்கு என்ன ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்கள் ஓ உண்மையை சொல்லி அப்படின்னா இந்த ரொம்ப இந்த லேயர் குரூப் எல்லாம் இருக்குல்ல மச்சான், அந்த 4th லேயரில் அந்த செகண்ட் அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா மச்சான் அந்த டயலாக் டெலிவரி அந்த குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் பிடிக்காது தலைவா, இதுதான் உண்மை. உங்களுக்கெல்லாம் பிடிக்காது, என்னடா இதெல்லாம் அப்படின்றீங்க. ஃபேமிலியாக போய் உட்காந்திங்கன்னா செம்ம ட்ரீட் இருக்குங்க. ஃபுல் வீல்ஸ் அப்படியே வாழை இலையை போட்டு விருந்து வச்சு சும்மா வந்து பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜால மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டு தண்ணி கிண்ணியெல்லாம் தெளித்து ஒரு இப்போ இந்த கோயம்புத்தூரில் பண்ணாங்கல்ல 800 ரூபாய்க்கு 400 ஐட்டம் அந்த மாதிரி வச்சு அது ஸ்கேமு, இது ஸ்கேம் இல்லை, அவ்வளோதான் கொஞ்சம் வித்தியாசம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீட்டை வந்து வச்சுட்ருக்காங்க. போய் பாருங்கள். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல கமர்ஷியல் பேக்கேஜுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டு பி ஆனஸ்ட் வந்துன்னா அங்கங்கே பேட்சாக இந்த விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல தவிர ஓவராலாக சாட்டிஸ்ஃபைடாக தான் நான் வெளில வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 80 மார்க் தரலாம் 100க்கு. அதுக்கான எல்லா தகுதியும் உள்ள படம் தான் புஷ்பா 2. அதே மாதிரி என்னோடய பிராண்டுங்க, சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் ஹூடிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் வாங்குங்க, வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டி பண்ணுறோம். இதான் சொல்ல வந்த விஷயங்கள். ஸோ மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.